போனா வராது. எல்லாரும் கத்துக்கணும் இறைவனை எப்படி நாடணும். இங்க பாருங்க, கண்ணை நேரா வச்சு பார்த்தேன். 2 பேர் பாத்துக்கங்க. மேஜிக் கிடையாது இது. நீங்க தமிழாக்கம் மட்டும் இல்ல, எல்லா மொழியிலையும் செஞ்சா எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவ எதுவும் சம்பாதிக்கல. எல்லாரும் பாக்குறாங்க வெளிநாட்டவர். நீங்க தெரிஞ்சு கத்து கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல வழியை கத்து கொடுங்க, நார வழி கத்து கொடுக்காதீங்க. சரியா? இங்க பாருங்க, கண்ணை மூடி இருக்கேன். பின்னாடி கண்ணை மூடி இருக்கேனா இல்லையா? இப்ப பின்னாடி பாருங்க, நான் முன்னாடி போய்க்கிறேன். இங்க பாருங்க, பின்னாடி எல்லாருமே பாருங்க. இங்க பாருங்க, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவிடு நொண்டி இல்லாமல் பிறப்பது அரிது. இப்பிறவியில எடுத்த ஜென்மத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொன்ன மாதிரி தாய் தந்தைய வணங்க கத்துக்கணும். இறைவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளே இருக்காரு. அதான் பாரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாததடி ஞானத்தங்கமே சொல்லியிருக்காங்க. இருக்க இடத்தை விட்டு நம்ம அங்கங்க போனோம்னா வேஸ்ட்ன்னு சொல்றாரு. எங்கேயுமே நீ போகாத, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்து, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தாத. அதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடுகின்றது, கர்ணா வல்லவன் வகுத்ததடான்னு சொல்றான். நாம யாருக்கு பிறந்தோம்ன்றது தாய் தகப்பனு மட்டும்தான் தெரியும். நான் பெத்தேன்னு சொல்ற பொய். இறைவன் அருள் இல்லைன்னா முடியவே முடியாது. அதான் பாருங்க, ஆதி சிவன் அந்தி சிவன் ஆதி சக்தி. அப்ப முருகப்பெருமான் தான் குன்று இருக்கலாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாரு. அகராயத்தனமா செய்யல, பாத்துக்கங்க. கண்ணு எங்க இருக்கு பாருங்க. உடம்பெல்லாம் நம்ம எங்கன்னு இருக்கு? 1000 கண்ணு, கோடி கண்ணு, நரம்பு. சில பேர் கண்ணு பார்த்தாலே கருவி போயிரும். செடியை வளர்க்க கத்துக்குங்க, மரம் வளர்க்குங்க, அன்பு காட்டுங்க. நாளை என்பது பொய், இப்ப இருக்க வரைக்கும் தான் உண்மை. பெண்ணா பிறந்தா நேர்வாகு எடுக்கணும், சடமுடியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. வண்டியில போகும்போது பெண்களே தப்பு பண்றாங்க, இப்ப ஆண்கள் தப்பு பண்றாங்கல்ல. நம்ம உடம்ப காட்டக்கூடாது. ஆதி காலத்துல சேலை கட்ட மாதிரி கட்டுங்க, மாத்துங்க. நம்ம கலாச்சாரத்தை மாத்துங்க. இடது பக்கமா போங்க, இடது பக்கமா வாங்க. கேரளாவில் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சோடனே எண்ணெய் தலையில வைக்கணும். நம்ம தண்ணி எண்ணெய் வைக்கிறது இல்லை, ஒன்றும் வைக்கிறது இல்லை. வண்டியில போகும்போது நான் பார்த்தேன், தமிழ்நாட்டில் எனக்கு எல்லா இடத்துலையும் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல போகும்போது 2 பேர் பம்ப தலைய மாதிரி இருந்தாங்க. அதை கண்டக்டர் சொல்றான், என்னைய ஜாட மாதிரியா சொல்றான். யோ சாமியாரே, நீ என்னை சொல்லாம திரும்பிக்கிட்டு சொல்றான் அவன். சரி, நெல்லிக்காய் இங்கிட்டு ஒண்ணு குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு, ஏயா முடிவெட்ட காசு இல்லையான்னு கேட்டான். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு ஜாட மாதிரியா சொன்னோன்னு, நானே பார்பர் ஷாப்புக்கு காசு வராதுன்னு சொன்னான். அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? நானே முடி வெட்டுறது நானேயா, உனக்கு வேணா 100 ரூபா குறைச்சி வெட்டி தரேன்னு. 450 ரூபா வாங்குறேன், உனக்கு வேணா நான் குறைச்சி வெட்டி தரேன்னு சொன்னா. செருப்பால் அடிச்ச மாதிரி ஆச்சா? அவர் வேலையை செஞ்சு நம்ம இந்து கலாச்சாரம் வளர்த்து ஒற்றுமையோடு இருக்கணும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால அன்பே சிவம் சொல்லிட்டு ஒருத்தர் தொடாம செல்போனை ஆஃப் பண்ணிட்டு, சிவாய நம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம், நாம பட்ட கஷ்டம் அருகு போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழையடி வாழையா வம்சம் வளரணும் வேண்டிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அண்ணாமலைக்கு, அண்ணாமலைக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பால தண்டாயுதபாணிக்கு, 6 படையோனுக்கு. சித்தர்கள் கோவில் எல்லாம் அபகரிச்சு சித்தர்கள் எல்லாம் வெளியில ஆச்சு, பிச்சைக்காரன் அலைய விட்டு ஆகாயத்துல பறக்க விட்டு வேற மாதிரி நடந்துருக்கு. இந்நிலை மாறணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கணும், நல்லா ஆட்சி புரியணும். அதாவது ராமர் ஆண்டானா ராவணன் ஆண்டான நாடு நல்லா இருக்கணும். எப்படி புரியுதா? சொல்லுங்க. ராமர் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டானா நல்லா இருக்கும். ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பெண்ண ஒரு சிவபெருமான் கெடுத்ததா, சிவனுடைய வம்சம் கெடுத்ததான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த இலையை நம்மளே ஆகாயத்தை பார்த்து துப்ப வேணாம். அவருக்கு வேலையை அவங்கவுங்க செய்யிட்டா அவரே நல்லா இருக்கணும். அதுவே போதும், அதுவே போதும். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, கந்தவேல் முருகா, கதிர்வேல் முருகா, கார்த்திகேயா, செந்தில் நாதா. நம்மளை சிவாயனமேன்னு சொல்லிட்டே போகணும். அன்பே சிவம், அன்பே சிவம்னு அன்பு காட்டுங்க. நாளை என்பது பொய், இன்னைக்கு இருக்கிறதா உண்மை. தர்மம் பண்ணுங்க, கருப்பு துணி போடக்கூடாது. அம்மா நாளைக்கு அடுத்து மாத்திக்கங்க. சிவனோட வம்சம் நம்ம அப்படிலாம் போகாம மாத்தி அமைச்சோன்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா இருக்கணும். என்னைக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கணும். உலகமங்கும் மழை பெஞ்சு மக்களோட மக்களா இருந்து நல்ல வம்சம் அருகு போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழையடி வாழையா வம்சம் வளரணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலைக்கு அரோகரா. அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டே இருங்க. போயிட்டு வாங்கப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வச்சுக்க, உனக்கு வச்சுக்க. ஏன் கொடுத்ததை வேணான்னு சொல்ற, வச்சுக்க.